ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 4/7/2025 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இங்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை, ஃபுல்லாக அட்வர்டைஸ்மெண்ட் தான். அந்த இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் டு கேதர் சப்போர்ட் டு ரிமூவ் ஜஸ்டிஸ் வர்மா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ மெயினாக இந்த லோக்சபா ராஜ்யசபாவில் பார்த்திங்கன்னா 3 செஷன்ஸ் நடக்கும். பட்ஜெட் செஷன் ஒன்று நடக்கும். அது வந்து ஃபெப்ரவரி மந்த்லேருந்து ஜூன் மந்த் வரைக்கும், ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 4 மாதம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே வந்து 4 months வந்து பட்ஜெட் செஷன் நடக்கும். அண்ட் தென் மான்சூன் செஷன் ஒன்று நடக்கும். அது வந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 3 மாதம் நடக்கும். அண்ட் தென் அதோட வின்டர் செஷன் அப்படின்ற ஒன்று நவம்பர் மந்தில், நவம்பர், டிசம்பர் 2 மாதம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி செஷன்ஸில் இப்போ அப்கமிங் மான்சூன் வரப்போகுது இல்லையா, ஜூலை மந்த் வரப்போகுது இல்லையா. ஸோ மான்சூன் செஷன் வந்து ஜூலை 21 அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே இந்த செஷனில் நம்ம ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னவாக இருக்கும்னு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இதுக்கு முன்னாடியே வந்து அலகாபாத் ஹைகோர்ட் ஜட்ஜான ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மா அப்படின்ற அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில், அவங்களுடைய அஃபிஷியல் வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கரப்ஷன் நோட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்ன்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நிறையவே வந்து இதெல்லாம் நிறைய கேசஸ்லாம் இதுக்கு முன்னாடி நடந்தது இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பார்ட்டிஸும் வந்து அவங்கள ரிமூவ் பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. கூட வந்து இந்த மாதிரியான கரன்சி நம்ம பர்ன்ட் எல்லாம் கிடச்சிது. அண்ட் தென் பார்ட்டிஸுமே வந்து பார்த்திங்கன்னா வில்லிங்காக வந்து இதை வந்து அவங்கள வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ரிமூவ் பண்ணுறதா தான் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ நம்ம இப்போ இந்த செஷனில் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒர்க் அதாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஒரு ஜட்ஜை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியேஷன் பண்ணுறதுக்கு லோக்சபாவில் ஒரு 100 பேர், அண்ட் தென் ராஜ்யசபாவில் ஒரு 50 பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, இது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அக்செப்டன்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகும். அதாவது மெயினாக ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர், லோக்சபாவில் இருக்க ஸ்பீக்கரும் ராஜ்யசபாவில் இருக்க சேர்மேன் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணணும். ஓகே, ஆமாம் இவங்க பண்ணது தப்பு தான், இவங்களை வந்து நம்ம அவங்க ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு எடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் ஆஃப் என்கொயரி கமிட்டி அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. அதாவது ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், ஒரு எஸ்ஜிஐ அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆஃப் ஒரு ஹைகோர்ட், இதை ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. அண்ட் தென் ஒரு டிஸ்டிங்யூஸ்டு ஜூரிஸ்ட் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. ஸோ இந்த 3 பேரும் சேர்ந்து அவங்கக்கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணி அதோடைய ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் பார்லிமெண்ட்டில் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி லோக்சபா ராஜ்யசபா வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட் ஹவுசஸ் வந்து அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. இதில் மெயினான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருக்கணும். அதாவது நார்மல் மெஜாரிட்டி இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா இது அக்செப்டன்ஸ் கிடையாது. சிம்பிள் மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா கிடையாது, அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதாவது சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஃபுக்கும் அதிகமாக இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா அது சிம்பிள் மெஜாரிட்டியில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னா பார்த்திங்கன்னா 2/3 எக்ஸாக்டாக அந்த 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அகெயின்ஸ்ட் அது சப்போர்ட் பண்ணியிருக்கணும். இப்போ இவங்க வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி 2/3 மெம்பர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணணும். ஸோ ஓட்டிங் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஸோ அதுக்கப்புறமா இன்கேஸ் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் வந்து ஒரு ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஓட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்றைக்கே வந்து பிரசிடென்ட்ஸ் முன்னாடி ஓத் எடுத்து ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இது ஏன் நம்ம இவ்வளோ பெரிய ப்ராசஸ் எடுக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா அப்போவே ஃபர்ஸ்ட் திங் இவங்க வந்து நிறைய கரப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அலிகேஷன், அந்த கரப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தவிர்க்கிறதுக்காகவும், அண்ட் தென் ஜுடிஷியல் மிஸ்கண்டக்ட், அதாவது இருக்கிறதுலே நம்ம எல்லாருக்குமே வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா நம்ம அங்கே போயிட்டு கோர்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு கேஸ் ஃபைல் பண்ணி நம்ம வந்து அதை நமக்கு கிடைக்க வேண்டிய ட்ரூத்ஃபுல்னஸை நம்ம அங்கேருந்து தான் வந்து வாங்கலாம் அப்படின்னு நினைப்போம். பட் ஆனால் அங்கே இருக்கிற ஹைகோர்ட் ஜட்ஜு, அந்த கோர்ட்லேயே ரொம்ப முக்கியமானவங்க ஜட்ஜ். ஸோ அவங்களே வந்து இந்த மாதிரி கரப்ஷனுக்கு அடிக்ட் ஆகுறாங்க அப்படின் போது ஆஃப்கோர்ஸ் நம்ம வந்து அந்த ஜுடிஷியல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மிஸ்கண்டக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்காகவும் அண்ட் தென் அப்போ இருந்த எஸ்டிஐ அதாவது சஞ்சீவ் கண்ணா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அப்போவே வந்து ரிசைன் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆனால் இவர் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டார் ரிசைன் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இப்போ நம்ம அடுத்த ப்ராசஸான ரிமூவல், நம்ம வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட ரிமூவல் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கணும். ஸோ அதுதான் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ஒர்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஜூலை 21 மான்சூன் செஷனோடைய ஃபர்ஸ்ட் ஒர்க் அதை தான் இருக்கும் மோஸ்ட்லி அப்படின்னு நினைக்கிறேன்.
ஸோ அதனால் அதை பற்றி ஒரு இங்கே வந்திருக்கு. அண்ட் தென் குளோபல் சவுத்ஸ் வாய்ஸ் கீ டு கான்டெம்பரரி வேர்ல்ட்ஸ் ப்ராக்ரஸ் பிஎம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ பிரதமர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 5 கண்ட்ரீஸ்க்கு போயிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இதை பற்றி. ஸோ இப்போ ரீசெண்டாக எங்கே போயிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா கன்னாவுக்கு தான் போயிருக்காங்க. கன்னாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு. இருக்கிறதுலே ரொம்ப கனாஸ் ஹையஸ்ட் ஸ்டேட் ஆனர் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. த ஆஃபீஸர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் ஆஃப் கனா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கனாவோட பார்லிமெண்ட்டில் அக்ராவில் இருக்க கனாஸ் பார்லிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங்கில் அவங்க கூட பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மெயினாக இம்பார்ட்டன்ஸ் நம்ம குளோபல் சவுத்தோட இம்பார்ட்டன்ஸை வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் அவர்கள் எடுத்துரைத்திருக்காங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா எங்கே நிறைய பாப்புலேஷன் இருக்குது, இந்த குளோபல் சவுத் அப்படின்றது டெவலப்பிங் ஆர் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் தானே. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. ரிசோர்ஸஸ் எங்கே அதிகமாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இங்கே தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா டெவலப்டு கண்ட்ரீஸில் இருக்க ரிசோர்ஸஸ் பாதியில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா காலி ஆகிடுச்சு. ஸோ ரிசோர்ஸஸ் இங்கே தான் இருக்குது. ஸோ குளோபல் நார்த் அதாவது இந்த டெவலப்டு கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இந்த ரிசோர்ஸஸ் வாங்கி அவங்க அதை டெக்னாலஜி வைஸ் அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் சேல் பண்ணுறாங்க. மார்க்கெட் வந்து இங்கே தான், ஏன்னா இங்கே தானே பாப்புலேஷன் அதிகம். ஸோ அவங்க நம்ம யாருமே அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வாங்கலை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த தயாரித்ததுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ மார்க்கெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் அதிகம். ஸோ இந்த மாதிரியான குளோபல் சவுத்தோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் தென் ஸோ நம்ம இதை வந்து ஒரு நிறைய புதுசாக நம்ம நிறைய கவர்னன்ஸ் அண்ட் தென் பாலிசிஸ் எடுத்துகிட்டு வந்து குளோபல் சவுத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வழியை நம்ம பார்க்கணும். ஏன்னா வருங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே நமக்கு பேண்டமிக் அப்படின்றது நிறைய ஆக போகுது. ஏன்னா இப்போது ரீசெண்டாக கூட வந்து இப்போ போணுச்சு இல்லையா, COVID-19 போயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெர்மாஃபோஸ்ட் அப்படின்ட்டு இருக்குது. அதாவது ஒரு ஏரியா வந்து பார்த்திங்கன்னா சாண்டு கீழே இருக்கிறது, ஒரு 2 இயர்ஸாக சாண்டு கீழே இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உருகி அது வந்து நார்மல் லேண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆகிட்டுருக்குன்னு இருக்கும்போது ஸோ அங்கே இருக்க ஆர்கனைசேஷன்ஸ் நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு சில நியூ ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளில வர்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதனால் நிறைய டிசீசஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டைம்லலாம் நம்மளை வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதுக்காக நிறைய கவர்னன்ஸ் நிறைய பாலிசிஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இதை தாண்டி கனாவுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஃப்ரெண்ட்லி நேஷன். அவங்க நம்மளோட ஹிஸ்ட்ரியிலருந்தே வந்து அதாவது ஒரு டீகாலனைசேஷன் எராலாம் இருக்கு இல்லையா, நம்ம அடிமைகளாக இருந்த தருணம். ஸோ அந்த டைம்லலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நம்ம இந்த கோல்டு வார் அதுக்கு அடுத்து நடந்த கோல்டு வார்லேயுமே வந்து ஒன்று எல்லா கண்ட்ரிஸையும் ஒன்று யூஎஸில் சேர்ந்துக்கோங்க இல்லைனா யூஎஸ்எஸ்ஆரில் சேர்ந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போது நிறைய கண்ட்ரிஸ் நம்ம இந்தியா மாதிரியான நிறைய கண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா இல்லை நாங்கள் வந்து ஆக்சுவலி எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கே ஃபுட்டு நார்மலாக அந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் உங்கள் கூட இந்த கோல்டு வார்க்கெலாம் வர்றதுக்கு விருப்பம் இல்லை, நாங்கள் முதல்ல எங்களை ஸ்டேபிள் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நம்ம அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை நாங்கள் தனியாகவே இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம தனியாக இருந்தோம். ஸோ அந்த டைம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் நமக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே நான் நல்ல ஒரு இதை தாண்டி இப்போ ரீசெண்டாக இப்போ அட் ப்ரெசென்ட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்ல ஒரு பைலேட்ரல் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம அங்கே பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட $1.2 பில்லியன் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ டாடா கம்பெனி அதெல்லாம் கூட இருக்கு இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கூட அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய கொடுத்துட்ருக்கோம். இதை தாண்டி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இவங்க ஒரு மிகப்பெரிய கேட்வேவாக இருக்காங்க வெஸ்ட் ஆஃப்ரிக்காவுக்கு. நம்ம போய்ட்டு நம்மளுடைய மார்க்கெட்டுக்காக வெஸ்ட் ஆஃப்ரிக்காவுக்கு போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய கேட்வேவாக இருக்காங்க. அண்ட் தென் இவங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிசோர்ஸஸ்மே இருக்குது. ஸோ அதை வச்சு அவங்க நம்மளுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட இருக்க எனர்ஜி எலக்ட்ரிசிட்டி ஸோ இதெல்லாம் நம்ம கொடுத்து நம்மளும் ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஷிப்பாக நம்ம வந்து அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துகிட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய நம்மளோட ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இப்போ ரீசெண்டாக போயிருக்காரு, அங்கே என்னென்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒரு அப்டேட் தான் பார்த்திங்கன்னா அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இங்கெல்லாம் அவ்வளோ இது இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இல்லை. சென்னை தமிழ்நாடு இதெல்லாம் நம்ம வழக்கம் போல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். சென்னை தமிழ்நாடுலாம் தேவையில்லை. அண்ட் தென் எடிட்டோரியல் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா
இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், மர்டர் மோஸ்ட் ஃபவுல் அப்படின்றது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்துட்ருக்கோம் இல்லையா, கஸ்டோடியல் டெத்ஸ் அப்படின்றது, அதை பற்றி தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கஸ்டோடியல் டெத் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது வந்து உண்மையிலே ஒரு ரொம்பவே நம்மளுக்கு ஒரு தப்பான ஒரு விஷயம்தான். ஸோ ஆர்டிக்கல் 20 ஆர்டிக்கல் 21 ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரெண்டுத்தையும் வந்து அதை தட்டி கழிக்குது. ஸோ கஸ்டோடியல் டெத் நம்ம பண்ணும்போது இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாத மாதிரி இருக்குது. ஸோ ஆர்டிக்கல் 21ன்றது ரைட் டு லைஃப், ஆர்டிக்கல் 20 அப்படின்றது ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் ஆர்பிட்ரரி அண்ட் அக்சஸ்ட் பனிஷ்மெண்ட். அதாவது நம்ம இது ரெண்டுத்தை பற்றியும் பேசுது. இது எல்லாமே நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். ஆர்டிக்கல் 21 அப்படின்றது ரைட் டு லைஃப், இதுவுமே நம்மளோட ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். ஆர்டிக்கல் 20ன்றது நம்ம என்ன ஒரு ரொம்ப பெரிய பனிஷ்மெண்ட்டுக்கோ இல்லை அந்த மாதிரி உள்ளாக போது நம்மளுக்கான ப்ரொடெக்ஷன் பற்றி பேசுகிற ஒரு ஆர்டிக்கல். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தவிர்க்கப்படுது. ஸோ மெயினாக யார் வந்து இந்த அந்த கஸ்டோடியல் டெத்ஸ்க்கு வந்து உள்ளாக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே புவர் பீப்புள்ஸ், ட்ரைபல்ஸ், அண்ட் தென் நிறைய கொஞ்சம் ரொம்பவே முடியாமல் இருக்கவங்க, எக்கனாமிக்கலாக நான் ஸ்ட்ராங்கராக இருக்கவங்க. ஸோ இந்த மாதிரியான பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து உள்ளாக்கப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில பீப்புள்ஸ் தான் இந்த கஸ்டோடியல் டெத்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ மெயினாக என்னென்ன கஸ்டடிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா போலீஸ் கஸ்டடி, ஜுடிஷியல் கஸ்டடி, ஆர்மி கஸ்டடி. ஆர்மி கஸ்டடியில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய லைக் அது அந்த பனிஷ்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நம்ம அது அவ்வளோவா நம்ம வந்து கன்சிடர் இப்போ வந்து நம்ம பண்ணல. பட் ஆனால் போலீஸ் கஸ்டடியில் தான் நம்ம இப்போ நிறையவே பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்மளுடைய இந்தியாவில் நம்ம இந்த கொரோனா டைமில் கூட வந்து பார்த்திங்கன்னா 2019 ஒரு மிகப்பெரிய இஷ்யூ நடந்தது இல்லையா, அப்பாவையும் ஒரு பையனையும் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டோடியலில் வந்து ரொம்ப அடித்து டெத் ஆகிட்டாங்க, அவங்க வந்து கஸ்டடியிலே இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டது. ஸோ அந்த டைமில் அதாவது இந்த மாதிரியான பல விஷயங்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருந்து இல்லை நம்மளுடைய இந்தியா முழுக்கவுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையவே நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதை பற்றி ஒரு சின்ன ப்ரீஃபாக பார்க்கலாம். ஆக்சுவலி 2006 வந்து பார்த்திங்கன்னா பிரகாஷ் சிங் கேஸ் அப்படின்னு ஒன்று நடந்தது. ஸோ அந்த டைமில் அந்த போலீஸ் சிஸ்டமில் ரிஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரிஃபார்ம்ஸை பற்றி எல்லாமே பேசியிருந்தாங்க. ஸோ இதனால் வந்து அப்போ நிறையவே இஷ்யூ நடந்து கிரிமினலைஸ், அதாவது கஸ்டோடியல் டெத் அப்படின்றது ஒரு கிரிமினலிசம் அப்படின்ற மாதிரி ஒரு டினோட் பண்ணாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிகேஷனுக்கும் லா அண்ட் ஆர்டருக்கும் வந்து ஒரு கேப் வந்து ஏற்படுத்தினாங்க. அண்ட் தென் இதுக்காக நிறைய ஸ்டேட் செக்யூரிட்டி கமிஷன், அப்புறம் இந்த ப்ராம்ப்ட் அண்ட் தென் இம்பார்ஷியல், ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் வந்து எம்பவரிங் சிவில் சொசைட்டி அண்ட் ஹியூமன் ரைட்ஸ், ஏன்னா வந்து அங்கே நம்மளுடைய ஹியூமன் ரைட்ஸ் வந்து டோட்டலாக அஃபெக்ட் ஆகப்படுது அப்படின்றதுனால இந்த என்ஹெச்ஆர்சி, அதாவது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வரப்பட்டது. ஸோ இப்போ மறுபடியும் கஸ்டோடியல் டெத்ஸ் அப்படின்றது அதிகமாகிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அதை பற்றி பார்க்கணும். ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை இங்கே. ஓகே, தென் இது ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இண்டிஜினியஸ் டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் வர்த் ஆஃப் rupees 1.05 lakh crore cleared அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ நம்மளுடைய இண்டிஜினியஸ் டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ், நிறைய டிஃபென்ஸ் பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட rupees 1.05 lakh crore கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவ்வளோ வேல்யூ உள்ள பொருட்களை நம்ம வந்து காசு கொடுத்து நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கு. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ ரீசெண்டாக நிறைய இஷ்யூஸ், அதாவது பஹல்காம் அட்டாக் நடந்தது, நம்ம அதுக்கு அகெயின்ஸ்டாக ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்தது. ஸோ இப்போ நமக்கு டிஃபென்ஸ் நிறையவே தேவைப்படுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இண்டிஜினியஸ், அதுவும் நம்ம இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது தான் வாங்கியிருக்கோம். ஸோ டிஏசி அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில் அப்படின்றது. ஸோ இதை பற்றி நம்ம கொஞ்சமாச்சும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில் அப்படின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா 2001 இது வந்து உருவாக்கப்பட்டது. அதாவது போஸ்ட் கார்கில் வார் 1999 வந்து நம்ம போஸ்ட் கார்கில் வார் நடந்தது இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நிறையவே வார் நடந்தது. அப்போ நம்ம ரியலைஸ் பண்ணதான் நமக்கு இதுக்குன்னு ஒரு தனியாக கமிட்டி, நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணும்,
எப்போ நம்ம அதை வாங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கமிட்டி இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம செல்ஃப் ரியலைஸ் பண்ணதுனாலே உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் தான் இந்த டிஃபென்ஸ் அக்வஸ்டியூஷன் கவுன்சில் அப்படின்றது. நம்ம என்ன ஒரு வெப்பன்ஸை வந்து நம்மளுடைய ஆர்மிக்குள்ளே எடுத்துகிட்டு வரணுனாலும் இவங்களோட சப்போர்ட் அண்ட் தென் இவங்களோட பெர்மிஷன் வந்து நமக்கு தேவை. ஸோ இப்போது நம்ம இந்தியாவுக்குள்ளேருந்தே வாங்குகிறோமோ இல்லை வெளிநாட்டுங்கள்லேருந்து நம்ம இப்போது வாங்குகிறோம் இல்லையா, ரஃபேல் ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்குகிறோம், அந்த S-400 கூட ரஷ்யா கிட்டேருந்து வாங்கியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இவங்களுடைய அனுமதியோடு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்குள்ளே வரும். யார் யார் தான் அப்படி இந்த காம்போசிஷனில் இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து தான் நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான் இதோட சேர்மன். இது தாண்டி சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. அண்ட் தென் ஆர்மி சீஃப் ஆஃப் த ஆர்மி, மூணுமே ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் மூணுத்தோடைய சீஃப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருப்பாங்க. ஸோ இதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம சும்மா ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா நார்மலாக பிரின்சிபல்ஸ் எல்லாம் நிறைய வந்து இவங்க லாங் டேர்ம் பிரின்சிபல்ஸை இவங்க தான் ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் தென் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு என்னென்ன டைமில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவை எல்லாமே இவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய மெயின் வேலையே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் வீக்கராக இருக்கும்போது நம்ம வந்து அது ஸ்ட்ராங்கராக ஆக்கிறதுக்காக நான் எந்தெந்த டைமில் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றத இவங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இப்போ நம்ம வந்து 1.05 lakh crore கிட்ட நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டமில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட தேர்ஸ்டே இப்போ போனது இல்லையா, ஸோ தேர்ஸ்டே தான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் வந்து அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டி அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அதாவது என்னென்ன இந்த இதெல்லாம் வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டு. ஸோ அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டி அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை தேர்ஸ்டே தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப்டர் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் பஹல்காம் இஷ்யூக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங். ஸோ இப்போவே வந்து நம்ம வாங்கணும் அப்படின்றத இவங்க முடிவு பண்ணிவிட்டு ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸும் பண்ண போகிறாங்க கிளியர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இங்கே இல்லை. ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்போர்ட்ஸ்லாம் கூட அவ்வளோ எதுவும் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவையில்லை. இது எண்டோக்ரைன் டிஸ்டர்ப்ஸ் இன் பிளாஸ்டிக் வேஸ்ட் அ நியூ பப்ளிக் ஹெல்த் த்ரெட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ பிளாஸ்டிக் அப்படின்றது இப்போது நம்ம எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் வந்து டம்ப் ஆகிருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுவும் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அப்படின்றது ரொம்பவே அதிகமாகிட்டுருக்கு. ஒரு சர்வே பிரகாரம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய பிளட் சாம்பிள்ஸ் 89% ஆஃப் த பிளட் சாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ பிளாஸ்டிக்கில் இருக்குது. மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து 89% ஆஃப் த பிளட் சாம்பிள்ஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறையவே ப்ராப்ளம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டுருக்கு. அதாவது எண்டோக்ரைன் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எண்டோக்ரைன் அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா நான் ரெகுலேட்டிங் ஹார்மோன். அதாவது அந்த ஹார்மோன் வந்து நார்மலாகவே வந்து பிளட்டு கூடயே வந்து கலந்து ஸோ அதோடய ஃபங்க்ஷன் வந்து செய்ய ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எண்டோக்ரைன் ஹார்மோன். ஸோ அதையே டிஸ்டர்ப் பண்ணுது இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எண்டோக்ரைன் அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கணும் கொஞ்சம் ப்ரீஃபாக அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிட்யூட்டரி கிளாண்ட், தைராய்டு கிளாண்ட், அட்ரினல் கிளாண்ட், ஹைப்போதலாமஸ், நம்ம நிறைய கொனாட்ஸ், ஈவன் ஓவரிஸ் அண்ட் டெஸ்டஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அது கொனாட்ஸ் அண்ட் தென் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எண்டோக்ரைன் ஹார்மோன்ஸில் வரும். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர், ஹார்மோன் பேலன்ஸ் அண்ட் தென் பாடி ஹைட்டு, ஸ்ட்ரக்சர், ஷேப்பிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதனால தான் வந்து நடக்குது. ஸோ இதனால தான் இப்போ நிறையவே பிசிஓடி, தைராய்டு ப்ராப்ளம்லாம் கூட நிறையவே அஃபெக்ட் ஆகுது. நம்ம எண்டோக்ரைன் சிஸ்டம் வரைக்கும் வந்து இந்த பிளாஸ்டிக் வந்து நிறையவே பாதிக்கப்படுது. ஈவன் இன்ஃபர்டிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. முன்னெல்லாம் வந்து நம்மளுக்கு நிறைய நம்மளோட பேரண்ட்ஸ்லாம் வந்து எப்போவுமே இதெல்லாம் ஃபேஸ் பண்ணதே கிடையாது அவ்வளோவா இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படின்றத. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈவன் ஒரு சைல்டுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நம்மளுடைய டெஸ்ட் டியூப் பேபி, ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப் எடுத்துகிட்ருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஒன் ஆஃப் த காரணம் பிளாஸ்டிக் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எண்டோக்ரைனை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. அதாவது அது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டக் ஆக வைக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
நம்மளோட ஹியூமன்ஸ் மட்டும் இல்லை, அனிமல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறையவே வந்து நம்ம நார்மலாக பார்க்கும்போதே தெரியும். டவுன்ஸ்லேயும் சிட்டிஸ்லேயும் இன்கேஸ் நம்ம எங்கேயாச்சும் நம்ம மோஸ்ட்லி அனிமல்ஸ் கவுஸ் எல்லாம் பார்த்தோன்னா கூட அங்கே வந்து அது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்ஸை தான் வந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கும் அது ஆக்சுவலி. ஸோ அந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் என்ன ஆகும் அவங்களுக்கு, ஸோ இப்போ கவு அந்த மாதிரி மாடு இது எல்லாத்துக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா அது அஃபெக்ட் ஆகுது. அதோடைய டெஸ்டோஸ்டிரோன் லெவலையுமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணுது. அண்ட் தென் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் இதனால் கம்மியாகும். இதனால் வருங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் அப்படின்றது, அதாவது ஒரு சில விஷயங்கள், அதாவது இப்போது போக போக வந்து பார்த்திங்கன்னா மாடு அப்படின்றது ஒன்றே இல்லாமல் போயிடுமோ. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள், மாடு நாய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக்ஸை வந்து நிறைய சாப்பிட்டுட்ருக்கு. ஸோ இதனால் வந்து அதோட எண்டோக்ரைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. தென் இதனால் நம்மளுடைய வருங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய பாப்புலேஷனே ரொம்ப கம்மி ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பிளாஸ்டிக்ஸ் வந்து அந்த இடத்துல போடாமல் அதையே நம்ம ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லையா, பிளாஸ்டிக் பற்றி சப்ஸ்டியூட்டாக இருக்கு இல்லையா, இந்த ஜூட் பேக், கிளாத் பேக், இல்லைனா பனானா லீஃப் பேக் அப்படின்னு நிறைய இப்போல்லாம் வருது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்மளை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் யூஸ் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா எண்டோக்ரைன் என்சைம்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்றது தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாட் ஈவன் நம்மளுடைய மனுஷங்களுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அஃபெக்ட் ஆகுது. இதனால தான் நம்மளுக்குமே இன்ஃபர்டிலிட்டி ரேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகுது. இதை தாண்டி அனிமல்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாகுது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் மற்றபடி இங்கே தான் உள்ளது இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. அண்ட் தென் இதை தாண்டி நான் ஒரு சின்ன நியூஸ் வந்து சொல்லணும்னு நான் விருப்பப்பட்டிருந்தேன். ஆக்சுவலி இப்போ ஒரு புதுசாக ஒரு கார்சீனியா ஸ்பீஷீஸ் அப்படின்றது ஒன்று அசாமில் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. கார்சீனியா குசுமே அப்படின்ற ஒன்று தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு பிளான்ட் ஸ்பீஷீஸ் தான், ஒரு அரிய வகை பிளான்ட் ஸ்பீஷீஸ். இது இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 6 ஸ்பீஷீஸ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இதோட சேர்த்து 7வது ஸ்பீஷீஸ் இது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கார்சீனியா மொரிலா, கார்சீனியா டல்சிஸ், கார்சீனியா ஜான்டோகைமஸ், கார்சீனியா அசாமிகா, கார்சீனியா லான்சிஃபோலியா, கார்சீனியா பிடங்குலேட்டா, இந்த மாதிரி ஒரு 6 இதில் இந்த நேம்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி 6 இருந்திருக்கு. இப்போ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இருக்குது, கார்சீனியா குசுமே அப்படின்றது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறையவே மெடிசினல் யூஸ், கிட்டத்தட்ட ஆன்டி கார்சினோஜெனிக், ஆன்டி ஃபைப்ரோட்டிக், அண்ட் தென் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி கேன்சர், ஆன்சைலோட்டிக், ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி மைக்ரோபியல், அனைஸ்தட்டிக், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இம்பார்ட்டண்டான ஒரு சில விஷயங்கள் இதில் இருக்குது, நிறைய மெடிசினல் விஷயம். ஸோ இது வந்து மெயினாக சவுத் ஈஸ்ட் ஏஷியா, இந்தியா, ட்ராபிக்கல் ஆஃப்ரிக்கா, ஸோ இந்த 3 இடங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலி க்ரோவே ஆகுது. வேறு எங்கேயும் அவ்வளோவா நம்ம இது வரைக்கும் பார்க்கல. அதுலேயுமே இது வரைக்கும் நம்ம 6 ஸ்பீஷீஸ் தான் நம்ம நோட் பண்ணியிருக்கோம். இது ஒரு 7th ஸ்பீஷீஸ் கார்சீனியா ஸ்பீஷீஸில். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கார்சீனியா குசுமே அப்படின்னு ஒரு ஸ்பீஷீஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரியும் ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ ஃபைனலி ரீச் டைம் மீண்டும் இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு வச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.